வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மேஷ ராசி, சூரிய தசை. மேஷ ராசிக்காரங்களுக்கு சூரிய தசை எப்படி இருக்கும் இந்த 2026? ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இது எந்த வயதில் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும்? இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் ஒரு 5 வருடம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். கேது உடைய தசை முடிஞ்சு சுக்கிர தசை 20, அப்போ 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை முடிஞ்சிடும். முன்ன பெண்ணை வரலாம், ஒரு வருஷம் முன்ன பெண்ணை வரலாம்னு வச்சுங்களேன். ஒரு சில பேருக்கு 2 வருஷம் கூட முன்ன பெண்ணை வரலாம். அப்போ 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஒரு சில பேருக்கு 32 வரைக்கும் வரலாம், ஒரு சில பேருக்கு 27 கூட முடியலாம். அது உங்கள் சுய ஜாதக இருப்பை பொறுத்து. பரணி நட்சத்திரக்காரர்கள் 20 வருடங்கள் சுக்கிர தசை, அதாவது அவங்களுடைய தசாபுத்தி இருப்புகள் இருக்கு இல்லையா, அதில் 18 வருடங்கள், 16 வருடங்கள், 10 வருடங்கள் கூட இருக்கலாம். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும் முதல் பாதத்தில். அப்போது 15 ப்ளஸ் ஒரு 6னாக்கா 21 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை வரும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா ஒரு 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 5 + 6 11, 11லேயே முடிஞ்சிடும். இது சூரிய தசைங்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே முதல் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசை தான். அப்போது 5 வயசு வரைக்கும் இருப்புன்னு எடுத்துக்கலாம். இது யாராருக்கெல்லாம் பொருந்தி வரும்? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஈஸியாக பொருந்தி வரும். இது எந்த வயசில் வரும் அப்படின்னா, உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து 15 வயசில் இருந்து, அதாவது 15 வயசுக்கு மேலே 31 வயசுக்குள்ளே வரும். இப்போ 15 வயசுலேருந்து பார்ப்போம் சூரிய தசைங்கிறது எப்படி இருக்கும். வயசு ரீதியாக படிக்கிற காலகட்டத்தில் சூரிய தசை, இந்த சூரியன் ராசிக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இது யோகா தசை. இந்த சின்ன வயசில் வர்றதை விட ஒரு 30 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கே சிறப்பு தான். அதாவது 25 வயசுக்கு மேலே 31 வருது. இதே 32 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா எந்த ஒரு தசையும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னாக்கா அது செகண்ட் ரவுண்டு சனியோட 7.5 சனியில் வந்துடும். இப்போ முதல் ரவுண்டு இதில் நிறைய பிரித்து தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல் ரவுண்டு அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ரவுண்டில் சனி, முதல் சுற்று சனி ரொம்ப மோசமாக இருக்கும். பாரபட்சமே பார்க்காது. எப்படி இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வைக்கணும்னு பார்க்கும் சனி. உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இந்த சனி பகவான் நல்லது பண்ணும். மேஷராசியாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், சனி பகவான் இந்த மேஷராசிக்கு நல்லது பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டா கூட, ஏன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஜீவனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. இவர் நல்லது செய்யாத கிரகம். செவ்வாயோட வீட்டுக்கு சனி நல்லது செய்ய மாட்டார். ஆனால் கர்ம அடிப்படையில் அப்போ மேஷராசிக்காரங்க வாழவே முடியாதா? சூரிய தசையில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்களா? அப்போ மற்ற தசையில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. கர்மா எல்லாருக்குமே வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே பிறந்துட்டோம், எல்லாமே வாழ்கிறதுக்கு ஆண்டவன் அருள் இருக்குது, கிரகங்களோட அருள் இருக்குது. அப்போ சனி பகவான் அருளும் இருக்கணும் இல்லையா? அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் சனி பகவான் இருந்தால், ஆட்சி உச்சத்தில் கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. அவர் நல்லா பலமாக உட்காந்துட்டார்னு வச்சிங்களேன். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்ன யோகம் கொண்ட நட்சத்திரமாக அவர் உக்காஞ்சிடணும். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்களோட நட்சத்திரமாக அவர் உக்காஞ்சிடணும். உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் உட்காந்துட்டா இன்னும் சிறப்பு. 3, 6, 10, 11 அது மாதிரியான இடங்களில் அருமையாக இருக்கும். அந்த தசைங்கிறது அருமையாக இருக்கும். அது பின்னாடி தான் வரும் உங்களுக்கு. ஆனால் இவர் சுற்றி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பலனை கொடுத்துட்டே வருவார். 15 வருடங்கள் இவர் எடுத்துப்பார்.
மீதி 15 வருடங்கள் உங்களுக்கு ஃப்ரீ. அது கூட 15 வருடத்தில் மீதி ஒரு 5 வருடம் போனஸ் கொடுப்பார். அதாவது 20 வருடங்கள் உங்களுக்கு, 10 வருடம் அவருக்கு. அஷ்டம சனியும் 7.5 சனி மட்டும்தான். 7.5 சனி 7.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம். அப்போ 10 வருஷம் அவர் எடுத்துப்பார். மீதி எல்லாம் அந்த 10 வருஷத்துலேயும் தசை சரியில்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் சனி. இப்போ அந்த சனி பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் கெடுக்க முடியாத அமைப்பில் உக்காண்டான்னு வச்சிங்களேன், எல்லாமே நல்லா இருக்கும். எந்த வயசில் சனி வந்தாலும் சரி, 7.5 சனி வந்தாலும் சரி, அஷ்டம சனியில் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி தான் கொடுப்பாரு. கஷ்டப்பட்டு கொடுப்பாரு. ஆனால் கொடுத்த மாதிரி இருக்கும். பரவாயில்லங்க, ஏதோ கஷ்டப்படுத்தின மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது அப்படி. அதாவது ஒரு வலியும் வேதனையும் அனுபவிச்சா கூட சுகமான வலின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி இருக்கும் அந்த இதுவானது. இது பொது. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு. 15 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சூரிய தசை வரும். 2 நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் 5 வயசு முடிஞ்சிடும், 5 வயசோடு முடிஞ்சிடும், 5 வயசுக்குள்ளவே. இது வந்து 15 வயசுல ஏன் எடுக்கிறேன்னா, படிக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான வயசு அது. 15 வயசுக்கு மேலே உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் இங்கே தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பை அந்த தசையும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கும், சனியும் சேர்ந்து கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ படிப்பு ரீதியாக எது எப்படி இருக்கோ சரி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இந்த 15 வயசுக்கு மேலே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதோ சொல்கிறத விட, பொதுவாகவே எப்படி வேணா இருந்துட்டு போட்டோமே, நீங்கள் நல்லா படிக்கிற இடத்துல இருங்க, நல்லா வந்து பெரிய உச்சத்துக்கு போங்க படிப்பில், ஃபேமிலி நல்லா இருக்கட்டும், அது உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு கூட இருங்க, தப்பு கிடையாது, அதுவும் உங்கள் சுய ஜாதகம். ஆனால் அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். பொதுவாக இங்கே சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள், அதாவது ஒரு இப்போ வந்து 7.5 சனி வந்துச்சு, இப்போ 15 வயசுலேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதன் பிறகு வந்து 25 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது வரும். அது செகண்ட் ரவுண்டு சனி. இப்போ 16 வயசில் ஒருத்தருக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதுனாக்கா 46 வயசில் உங்களுக்கு 7.5 சனி வரும். அது மாதிரி 30 வருஷம் கூட்டிக்கணும். எந்த வயசில் இருந்தாலும் சரி. 22 வயசில் இருக்கிறீங்களா, ப்ளஸ் வந்து 30. அதே மாதிரி 28 வயசில் இருக்கிறீங்க, இப்போ 7.5 சனி வந்திருக்கா உங்களுக்கு, ப்ளஸ் வந்து 30. அப்போ 58 வயசில் தான் உங்களுக்கு 7.5 சனி இன்னொரு செகண்ட் ரவுண்டு வரும். அது மாதிரி இருக்கிற நபர்கள் பொதுவாகவே இந்த முதல் சுற்று சனி, செகண்ட் ரவுண்டு சனி, எந்த சனியாக இருந்தாலும், அதாவது பாதிக்கக்கூடிய சனியாக இருந்தாலும், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சனியாக இருந்தாலும், 40 வயசுக்கு மேலே எப்படியாப்பட்ட சனியாக இருந்தாலும் அதை சமாளிக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரே ஒரு இடம் தான், அந்த சமாளிக்கிற இடம் இந்த இடம் தான். 15 to 21. இதில் ஒரு படிப்பு அப்படிங்கிறதுல கவனமாக நீங்கள் படிச்சிருங்க. உங்களுக்கு தேவையானதை இதில் படிச்சிருங்க. என்னென்ன தேவையோ இதில் வந்து நீங்கள் ஒரு 6 வருஷம் இல்லைன்னா 7 வருஷம் இந்த வயசில் 15 to 22 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க, ஒரு நல்ல படிப்பை கையில் வச்சுட்டீங்க. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி எங்கேயோ போயிட்டுருக்கு, யாராலையுமே கணிக்க முடியாது எங்கே எப்படி என்னென்ன நடக்கும் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு, உங்களுக்கு தொழில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நிறைய அனுபவங்களை கையில் வச்சுங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஆன்லைன் எதுவுமே கிடையாது, வெப்சைட்டு எதுவுமே கிடையாது, நெட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே கைக்குள்ளே இருக்குது, மொபைலுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று வந்து நிறைய சிஸ்டத்தை எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன தேவையோ படிப்பு சம்மந்தமாக என்ன தேவையோ அத்தனையும் உங்கள் கைக்குள்ளே இருக்குது. உலகமே உங்களுக்கு கைக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு கொண்டு வந்துச்சு. அப்போ நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய படிச்சிடலாம். அதாவது தசாபுத்தி ராசி பலன் சொல்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 15 to 22 வரைக்கும் இதை நீங்கள் பண்ணிவிடுங்க. படிப்பு ரீதியாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னெடுத்து படிச்சிருங்களோ, பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய தசையாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா படித்தவங்களாம் கஷ்டப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் தைரியம் கொடுக்கும், மூட நம்பிக்கை வராது. அந்த டைமில் சரியான முடிவு எடுப்பீங்க. ஒரு தவறான முடிவு எடுத்து பிரச்சனையில் சிக்கிட்டால் கூட அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். எல்லாமே உங்களுக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதக அடிப்படையில் இப்போ யாரோ ஒருத்தர் 40-50 வயசில் பார்த்துட்ருக்காங்க, உங்களோட வாரிசுகளுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். பெண்ணோ ஆணோ படிப்பு ரீதியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும். இது வந்து 22 வயசு வரைக்கும் தான் சொல்கிறேன், 22 வயசுக்கு மேலே பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் ஒரு படிப்பு டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா சூரிய தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இவர் வந்து நல்ல இடத்துல அமைஞ்சு தசை பண்ணிட்டா சிறப்பு. மறைமுகத்தில் இருந்தாலோ, நீசத்தில் இருந்தாலோ, இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ இந்த தசைங்கிறது மோசமாக இருக்கும். படிப்பு டிஸ்டர்ப் பண்ணே இருக்கும். மைண்டு வந்து ஒரு நிலையாக இருக்காது.
ஏன்னா 2025 தான் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மேஷ ராசிக்கு. 25க்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. எந்த வயசுல இருந்தாலும் சரி படிப்பெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும், நல்லாவே போயிட்டு இருக்கும். ஆனால் 2025 இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்து டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. நிறைய எக்ஸாம் எழுதியிருந்தா கூட நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், கஷ்டத்தை கொடுத்துருக்கும். மார்க்கெல்லாம் எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. எதை தொட்டாலும் வந்து தோல்வியாக இருக்குது. இது மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் நீங்கள் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் தான் செய்யணும். ஒரு அந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் அவங்கள காப்பாற்றி விட்டிங்கனாக்கா ஓகே. இல்லைனா லைஃப் கொஞ்சம் பிரச்சனையாயிடும். அதாவது எடுக்கிற முடிவு தவறாக எடுத்து வழி மாறி போயிடுவாங்க. அதனால் சொல்கிறேன் நான். கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் தாங்கி பிடிக்கிறது நல்லது. அப்பா அம்மா நீங்கள் தான் எடுத்துக்கணும், அவங்கள கேர் எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பரதநாட்டியம் அதாவது படிச்சுக்கிட்டே நிறைய வந்து இதுவெல்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, பேச்சு போட்டி, அது மாதிரி நிறைய அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாகவும் கொடுக்கும். ஏன்னா ரெண்டுத்தையும் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சுப வலு பெற்றிருந்தால் சூரிய பகவான் நல்ல நட்சத்திரம் ஏறி தசை பண்ணால் உங்களுக்கு அதாவது வெற்றி மேலே வெற்றி தான் அந்த சூரிய தசையில். அந்த அளவுக்கு சனி பகவான் கெடுக்காது. ஒரு சிலருக்கு வந்து லவ் அது மாதிரி வருது அப்படின்னாக்கா அது வந்து நேரம் சரியில்லைன்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பின்னாடி வரக்கூடிய தசைகளும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். பின்னாடி ஏதோ கஷ்டப்பட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த வயசில் பெருசாக அவங்களுக்கு தெரியாது, நல்லா தான் இருக்கும். அது வந்து பெருசாக நம்ம படத்தில் வர மாதிரி ஒரு இன்பமாக ஒரு ஏதோ காற்றுல பறக்கிற மாதிரி ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி எல்லாமே ஓகே, எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தது தான். எல்லாமே எல்லா வயசுலையும் அனுபவிக்கிறது தானே. எல்லாருமே அந்த வயதை கடந்து வந்தவங்க தான். இருந்தாலும் அது வந்து சரியில்லை, அதுலேருந்து நீங்கள் வேணாம். இந்த வயசில் வந்து அது இந்த 7.5 சனி வரும்போது நிறைய பிரச்சனை கொடுத்துரும். இது தவிர்த்து 22 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசையில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோதான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசையில் 24 இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு படிப்பு முடிச்ச உடனே வேலை கிடைக்கும். இந்த வருஷத்தில் வேலை கிடைக்கும். 2026 7.5 சனியில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு ஒரு பலனை கொடுக்கும் சனி, சூரிய பகவானுக்கு ஒரு பலனை கொடுக்கும் சனி. என்னன்னா அது எப்படி இருக்குன்னாக்கா 5ஆம் இடத்துக்கு தான் ஒரே ஒரு இடம் தான் அவர். அந்த சூரிய தசை அப்படிங்கிறது ஒரே ஒரு இடம் தான் அந்த ராசிக்கு. உங்கள் லக்னத்துக்கு வந்து என்ன பாவத்துக்கு வராரோ அந்த பாவத்துக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். பிரச்சனை அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணுவீங்க, அந்த முயற்சிங்கிறது கொஞ்சம் தடையாக இருக்கும், அவ்வளோதான். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசைக்கு கொடுத்தே ஆகணும். சனி பகவானுக்கு வேறு வழியே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க. 2025க்கு முன்னாடி, அதாவது ஜூலை மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு இதுவெல்லாம் எக்ஸாமெல்லாம் அட்டன் பண்ணேன். ஏதோ வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது, எல்லாமே தேடி. அதுக்கப்புறம் மொத்தமாக ஜாம் ஆகி போச்சு, என் லைஃபே மாறிடுச்சு அப்படின்னீங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. சூரிய தசைங்கிறது கொஞ்சம் மோசமாக பாதிச்சிருக்கும். அப்போது சுய ஜாதகத்தை செக் பண்ணாலும் சரி, செக் பண்ணலாம் கூட நீங்கள் வந்து முயற்சியை வந்து கைவிடாதீங்க. நீங்கள் இன்னும் அதிகப்படியான முயற்சி போட்டு போனால் தான் உங்களுக்கு வேலைங்கிறது சிறப்பு. ஏன்னா எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நம்ம சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா இது வந்து வியாபாரம் செய்யக்கூடிய இடம், பிஸ்னஸ். இது எல்லாமே அப்படி தான். நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுவாங்க அப்படின்னு வந்தால் நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு உண்டான இடம் இது கிடையாது. நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக, பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக, அதுதான். ஏன்னா சூரிய தசை இது இப்படி தான் பண்ணும். இங்கே யாரும் மாற்றியெல்லாம் வைக்க முடியாது. சூரியன் வந்து நல்லது பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஜோதிடம் வந்து மாற்றி வைக்க முடியாது. நல்லது பண்ணுற அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அது நல்லது தான் பண்ணும். வேலை எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் முதல் கூட கொடுத்துரும். அதே மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட இங்கே யாருமே மாற்ற முடியாது. அதை கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணி முன்னுக்கு வாங்க முடிஞ்ச அளவு. நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் தானாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ முயற்சி பண்ணணும். இது ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது தடங்களை கொடுத்துட்டே இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா இந்த 7.5 சனியில் இப்போ விரைய சனி இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் பரவாயில்ல, திருமணம் பண்ணிடலாம். உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் அதாவது 23 இருந்து ஆரம்பிச்சிருவாங்க, 31 வரைக்கும் எப்படியாவது திருமணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு. உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருந்தா ஒன்று, இன்னொன்று வந்து ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தா, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தா, ராசிக்கே மறைவு ஸ்தானத்தில் இருந்தா, திருமணத்தை தூக்கி தூரம் வச்சுட்டு ஒன்று படிக்கிற வேலையை பாருங்கள், இல்லைன்னா அந்த சேமிப்பு வேலை பார்க்குறீங்கனாக்கா அந்த சேமிப்பு அதை மட்டும் பாருங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு ஜென்ம சனி முடிட்டோம் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கூடி வரும். இல்லைனாக்கா நிறைய மன உளைச்சல் தான் உங்களுக்கு. எது வந்தாலும் கட்டாயி போதுங்க, எது வந்தாலும் அவமானப்படுத்துகிறாங்க, இது மாதிரி வந்துடும். ஆனால் குரு வக்கரமாக இல்லைன்னு வச்சிங்களேன், நல்லா இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குனாக்கா கன்ஃபார்மாக 23 to 27 திருமணம் நடக்கும்.
அதே குரு வக்கரமாக இருந்துச்சுனாக்கா 27லேருந்து 31 இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த 26ல் திருமணம் ஆகிடும். கன்ஃபார்மாக ஆகிடும். எப்படியாப்பட்டது நிற்காது. 26ல் திருமணம் கூடி வந்துடும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய இடம், அதாவது 10, 11, 2, 3, அதாவது ஜென்ம சனி இல்லை விரய சனி, இது மாதிரி 10, 11, 12, 1, 2, 3 இந்த 6 இடங்களில் சனி இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இப்போ திருமணம் கூடி வந்துடும். தாராளமாக கூடி வந்துடும் சொல்லலாம். இந்த 7.5 சனியில் சனி கொடுத்துருவார், சூரிய தசையில் கொடுத்துருவார். வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை சிறப்பு. இன்னொன்று, சனி பரிவர்த்தனையில் வந்திருக்கும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனி இன்னொரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகிருக்கும். அவங்களுக்கு இந்த 7.5 சனி அந்தளவுக்கு 7.5 சனி பாடாப்படுத்தாது, நல்லாவே இருக்கும். இந்த பரிவர்த்தனையில் வந்தவங்களுக்கு சனி பகவான் சிறப்பு. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் 10, 11 இந்த ஜென்ம சனி, விரை சனி, 2ஆம் இடத்துல சனி, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு உண்டான எல்லா பலனையும் இந்த சனி பகவான் கொடுத்துருவார். நல்லாயிருக்கும். அதாவது இது வேலைக்கு, தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழிலெலாம் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. ஏன் நான் அதை கொஞ்சம் கம்மியாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ உங்கள் கூட கான்டாக்டில் வராங்க இல்லையா, அந்த கான்டாக்ட் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது தொடர்புகள், நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுவீங்க, கொடுக்கல் வாங்கல், அந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உஷாராக இருக்கணும். அது எந்த ராசிக்காரு எந்த நட்சத்திரக்காரெலாம் கிடையாது. உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, சூரிய தசை. இந்த 7.5 சனிக்கு ஆப்போசிட்டான தசை, அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக தசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது பணம் போனால் வராது, கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப கஷ்டம், மைண்டு டிப்ரெஷன் ஆகினே இருக்கும், பிரச்சனை வரும். அது மாதிரி அப்போது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு கொடுத்துருவாரு, ஓகே. 7.5 சனி கொடுக்குமான்றது கஷ்டம்தான். தொழில் மட்டும்தான் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கேன்னு தவிர, சூரிய தசை மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே நல்லது. சூரியனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல் சுற்று சனி 31 வயசுக்குள்ளே முதல் சுற்று சனி, கவனமாக ட்ராவல் பண்ணணும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும். நன்றி.